வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன் நிகழ்ச்சி. ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி தொடங்கி மே மாதம் 2ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்கான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. இருந்தால் கூட கணவன் மனைவிக்குள்ள தேவையற்ற வாக்குவாதங்களை அவாய்ட் பண்ணுறது நல்லது கல்யாணம் ஆனவங்களுக்கு. மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் ஏதாவது தொழிலில் இருந்தீங்கன்னா அதில் கூட பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்னர்ஷிப்ஸுக்குள்ளே ஏதாவது ஒரு தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸு அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த வார மத்தியமத்தில் எதிர்பாராத நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும், தனவரவு ஏற்படும், எல்லாமே ஏற்படும். ஆனால் தனவரவு நமக்கு வருது, நமக்கு சில நன்மைகள்லாம் நடக்கிறது அப்படிங்கும்போது அந்த பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கு ரொம்ப அவசியம். அந்த நேரத்தில் நம்ம எதாவது தவறான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சில ஹேஸ்டி ஆக்ட் பண்ணுவீங்க. எப்படி ஆக்ட் பண்ணுவீங்கன்னா, இப்போ நிறையா இதெல்லாம் வரும். சொல்லுவாங்க, சார் இன்றைக்கி 5 ரூபா விற்கிது சார் இந்த ஷேரு, கேரண்டீடாக சொல்கிறேன் சார் இந்த 5 50 ஆகிடும் 2 வாரத்தில் சொல்லுவோம். அந்த 5 ரூபா 2 ரூபா ஆகிடும். இதெல்லாம் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போது இந்த மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில தவறான முடிவுகளால் பிரச்சனைகள், சங்கடங்கள் நிகழலாம். அப்போ அதில் கவனமாக இருங்க. 2வது விஷயம், நாம் எகெயின் பேசும்போது கொஞ்சம் மனக்குழப்பத்திற்கு ஆளாகலாம். நாம் என்ன நினச்சி சொல்ல வந்தோம், ஆனால் என்ன பேசிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. இந்த காமெடி சீன்லாம் வரும் மூவியில், ஏதோ ஒன்று பேசப்போ இவன் ஏதோ பேசுவான். அந்த மாதிரி முக்கியமாக அப்போ அந்த கன்ஃபியூஷன் இருக்குன்னா எதையுமே பிளான் பண்ணி செய்யணும். எதுவுமே அன்பிளான்டாக போயிட்டு எதையாவது சொல்லக்கூடாது. அதே போல் தான் கமிட்மெண்ட்ஸு. நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன், எக்ஸாக்டாக என்ன பண்ண முடியும், அந்த நேரங்காலத்துக்கு உன்னால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதுல நீங்கள் கொஞ்சம் கிளாரிட்டியோடு இருக்கணும். முக்கியமான அப்போ என்ன ஒரு முக்கிய விஷயம், காலையில் எழுந்தோடனே இன்றைக்கி நான் என்னுடைய அலுவல்கள் என்ன, அதுக்கு நான் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத ஒரு குட்டி பிளானிங் பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் பண்ணும்போது தங்கு தடை இல்லாமல் சிறப்பாக செயல்பாடுகள் இருக்கும். இல்லைன்னா மற்றவங்களுக்கு உங்களை பற்றி என்ன ஒப்பீனியன் வரும்னா, இவர் தானும் கன்ஃபியூஸ் ஆகி எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி ஏதோ பண்ணின்னு இருக்காருன்னு நினைப்பாங்க. அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி இந்த வாரத்தை பொறுத்தவரையில் பெரிய செட்பேக்ஸ்னு ஒன்றுமே கிடையாது. ஆனால் சில செட்பேக்ஸ் ஏற்பட்டதுன்னா அதை சில பேர் பார்த்திங்கன்னா சொல்லுவான், ஐயோ அப்படின்னு தலையில் அடிச்சுப்பாங்க, ஐயோ நான் பண்ண தப்பியாது அப்படின்னு. அதனால் நம்ம நிதானமாகவும் ஓரளவுக்கு பிளானிங்கோடையும் செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம். அப்படி பண்ணிங்கன்னா இந்த வாரம் நல்ல வாரமாக அமையும். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangamravi1@gmail.comன்ற ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும், 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.